வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். ஓகே, இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நம்ம வீட்டு சுட்டீஸ்க்கு சம்மர் ஹாலிடேஸ் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. கோடை விடுமுறை. அந்த கோடை விடுமுறை எப்படி கொண்டாட்டமாகவும் சிறப்பாகவும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். லீவ் விட்டாச்சுனாலே போதும், நம்ம குட்டீஸ் எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் திண்டாட்டம் தான். அந்த பிள்ளைங்க எப்படா ஸ்கூல் திறக்கும்னு நம்மளை யோசிக்க வச்சுருவாங்க. சரி, சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் சம்மர் ஹாலிடேஸ், இந்த கோடை விடுமுறையில் என்ன பண்ணலாம், பண்ண வேண்டாம் அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுலையும் சில விஷயங்களில் கவனம் தேவை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஸ்கூல் தான் விட்டாச்சேன்னு சொல்லி எல்லா ரொட்டீன்ஸையும் காற்றுல போக விட்டுடுறது. அதாவது லேட் நைட் வரையும் முழிச்சு டிவி பார்க்குறதோ இல்லை ரொம்ப நேரம் தூங்காமலே இருக்கிறது. காலையில் 11 மணி வரையும் தூங்கி 12 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சாயந்தரம் லஞ்ச் சாப்பிட்டு அப்படின்னு எல்லா டைமையும் மாற்றிடுறது. அப்புறம் திடீர்னு ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் 6 மணிக்கு எந்திரி ஆட்டோ வந்துடும் ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அடாப்ட் ஆகுமா? கஷ்டம் தானே. அதனால் ஆன் டைம் சில விஷயங்களை செய்ய முடியலன்னா கூட ஓரளவு லீனியன்சி இஸ் ஓகே. பட் 11 மணி வரை தூங்குறது எல்லாம் கொஞ்சம் ஓவர். ஸோ ஓரளவு அட்லீஸ்ட் சீக்கிரம் எந்திரிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் டென்ஷன் குறையும். ரெண்டாவது, லீவ் விட்டாச்சேன்னு சொல்லி எந்நேரமும் கையில் ஃபோனோ டிவியோ கொடுக்கறது. இல்லை என்ன டிஸ்டர்ப் பண்ணல, இல்லை இவ்வளோ வெயிலில் வெளியே போய் விளையாடணும்னு சொல்லலை, ஃபோன் தானே பார்த்துட்டு இருக்காங்கன்னு முழு நேரமும் ஃபோன் கொடுப்பது தவறு. அதில் கண்டிப்பாக ஒரு டைம் லிமிட் அவசியம். ஏன்னா நீங்கள் சொல்லி கொடுத்து தான் அந்த பிள்ளைங்களுக்கு அக்கௌண்ட் பார்க்கணும், இல்லை இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுலாம் இல்லை. அந்த பிள்ளைங்க தானாக எல்லா விஷயத்தையும் படிச்சுட்டு ரொம்ப வேகமாக அதுக்குள்ளே போயிடுவாங்க. அதற்கான வயசு இப்போ இல்லை அவங்களுக்கு. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் டிவி யூஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு லிமிட் வச்சு அந்த பிள்ளைங்களை பார்க்க தான் செய்யணும். அடுத்து, இந்த பிள்ளைங்க ஃபோன் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காகவே எத்தனையோ சம்மர் கிளாஸ்க்கு அனுப்பிடுறது. காலையில் எந்திரிச்சா நைட்டு வரையும் அதுக்கு ஸ்விம்மிங் போயிடு, டான்ஸ் படிச்சிடு, இது பண்ணிவிடு அது பண்ணிவிடு அப்படின்னு. ஸோ குழந்தைங்க சம்மர் கிளாஸ்க்கு வில்லிங்காக இருந்தாங்கன்னா 1 கிளாஸோ 2 கிளாஸோ போதுமானது. கட்டாயப்படுத்தி இத்தனை கிளாஸஸ் அனுப்புறது அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்போ தான் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க, ஹோம் ஒர்க் அதெல்லாம் இல்லாமல். ஸோ இந்த டைமும் நிறைய விஷயத்த அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. சம்மர் கிளாஸஸ் கூட பரவாயில்ல. சில பேரண்ட்ஸு இந்த டைமும் மேக்ஸில் நீ வீக்காக இருக்க, டியூஷனுக்கு போ, அடுத்து 10th வந்துருச்சுன்னா இங்கிலீஷ் கஷ்டப்படுவ, இதுக்கு ஒரு டியூஷன் போ அப்படின்னு நம்பர் ஆஃப் டியூஷன்ஸ்க்கும் அனுப்புகிறீங்க. இல்லை ஸ்டடீஸில் வீக்காக இருக்காங்க அப்படின்னா பேசிக்ஸ் அளவு அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும், அதற்கேட்ட ஒரு டியூஷன் அனுப்பலாம். இல்லை இந்த டைமே நீட்டுக்கு படிக்கணும், அந்த ஸ்பெஷல் கிளாஸ் போகணும், இந்த ஸ்பெஷல் கிளாஸ் போகணும் அப்படின்னு அந்த குழந்தைங்க விரும்பினாங்கன்னா அனுப்பலாம். பட் அவங்களுக்கு அது டூ மச் பேர்டனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா இப்போது அது அவசியம் இல்லை. 4 பாயிண்ட் தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நிறைய ரொட்டீன்ஸ் மாற்றாதீங்க. ரெண்டாவது, டிவியும் ஃபோனும் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக கவனம் தேவை, ஒரு லிமிட்டட் டைம் போதும். மூணாவது, நிறைய சம்மர் கிளாஸஸ் அவசியம் இல்லை, டியூஷன் முக்கியம்தான், பட் அவங்களுக்கு அது பேர்டனாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, 2 பேரண்ட்டும் ஒர்க்கிங்காக இருக்கும் பொழுது அந்த குழந்தைய கண்டிப்பாக எங்கேயாவது விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும், இல்லை வீட்டில் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போது அந்த குழந்தைங்க சேஃபாக இருக்காங்களா, கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா அப்படிங்கிற கவனம் ரொம்ப அவசியம். அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி தரணும், அவங்கள எப்படி சேஃபாக பார்த்துக்கணும், என்ன பண்ணணும், தனியாக இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, இதையெல்லாம் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தந்துட்டு அந்த குழந்தைங்கள விட்டுட்டு போகலாம். விடுற இடம் சேஃபாக இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது பேரண்ட்ஸுடைய கடமை தான். சரி, இப்போ என்ன பண்ணலாங்கிறதுக்குள்ளே போவோம். இது கோடை விடுமுறைன்னு சொல்கிறத விட குடும்பத்துக்கான டைம்னு சொல்லலாம். மொத்த ஃபேமிலியும் ஒன்றா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இது. ஸோ இந்த டைமை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ குழந்தைங்களோட சேர்ந்து எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், போர்ட் கேம்ஸ் விளையாடலாம், உங்களுடைய கதைகள் நிறையா அந்த குழந்தைங்களோட ஷேர் பண்ணலாம், ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல படம் பார்க்கலாம், ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம். இதை தாண்டி ஒன்றா சேர்ந்து பெரியவங்களை போய் விசிட் பண்ண போகலாம், நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்க, தாத்தா பாட்டி. ஸோ ரிலேஷன்ஷிப்ஸோட முக்கியத்துவம் அது எல்லாமே தெரியும். ஒர்க் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அம்மா கிச்சனில் தான் இருப்பாங்க, அப்பா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இந்த வேலை அம்மாவுக்கு இந்த வேலை அப்பாவுக்குங்கிறத தாண்டி இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சின்ன சின்ன வேலைகள்
பண்ணியே ஆகணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உன்னால் என்ன முடியும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண, அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண. நான் பெட் மேக் பண்ணுறேன் பார்த்தியா, நான் தண்ணி எடுத்து வைக்கிறேன், தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறேன், இல்லை சின்ன ஜூஸ் போடுறேன் அப்படின்னு ஒர்க்கை பகிர்ந்து நானும் செய்கிறேன் அப்படின்னு சின்ன சின்ன வேலைகள் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப ஆசையாக கண்டிப்பாக செய்வாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இப்போ நல்லா சொல்லித்தரலாம். அதாவது ஃபைனான்ஷியல் ஸ்கில்ஸ். நான் உனக்கு இருந்தால் 100 ரூபா தரேன், இந்த 2 monthஸில் நீ என்ன செலவு பண்ணுறியோ அதெல்லாம் எழுது, கணக்கு எழுது, வரியா என் கூட பேங்க்கில் வச்செல்லாம் நீ எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு மணி மேட்டர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். உங்களுடைய ஒர்க் பிளேஸ்க்கு கூட கூட்டிகிட்டு போகலாம். அப்பா இங்கே தான் வேலை பார்க்குறேன், அம்மா இங்கே தான் வேலை பார்க்குறேன், பார்த்தியா நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லும்பொழுது அப்பா அம்மா இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. நிறைய பொறுப்புகள் வரும் அந்த குழந்தைங்களுக்கு. அடுத்து ரீடிங், புக் ரீடிங். டக்குன்னு வராது இந்த பழக்கம். அந்த பிள்ளைங்க நீங்கள் வாசிக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தானாக ஒரு புக் எடுத்து கண்டிப்பாக வாசிப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான சில புக்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் புக் வாசிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம். கண்டிப்பாக நிறைய நாலேஜ் வளரும். அவங்களாம் நிறைய புக் வாசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஃபோன் டைம், டிவி டைம்லாம் குறையும். அதே போல் ரைட்டிங், சின்ன சின்ன விஷயம் நீ எழுது, இன்றைக்கி என்ன பண்ணன்னு நீ எழுது அப்படின்னு. ஏன்னா எழுதுறதையே விட்டுட்டு திருப்பி ஸ்கூல் வந்து எழுத ஆரம்பிக்கும் பொழுது நிறையா பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ உன் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுறியா, அம்மா சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுக்குறியா, இந்த மாதிரி ஓரளவு அந்த குழந்தைங்களை எழுத வைக்கிறதும் நல்ல விஷயந்தான். ஸோ பெற்றோர்களே, இது வந்து ஒரு அழகான வாய்ப்பு நம்ம பிள்ளைங்களோட இருக்கிறதுக்கு. குழந்தைங்க மாதிரி இருக்கும். இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க வளர்ந்து பெரியவங்களாகிடுவாங்க. அப்போ நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். பட் அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் வேறையாக இருக்கும், பிஸியாகிடுவாங்க. ஸோ இந்த டைமை அந்த குழந்தைங்களோட நிறையா ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய சம்மர் ஹாலிடேஸை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ, டாட்டா.